நாம் இன்னைக்கு 9th பாக்ஸ் டேட்டா 2வது லெசன் இயக்கம் அப்படின்ற லெசனுக்கு பார்க்க போகிறோம். சரி வாங்க, பாக்ஸ் டேட்டாவில் ஃபஸ்ட்டு வந்து கற்றலின் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றபின் மாணவர்கள் பெரும் திறன்களாவன. ஓய்வு மற்றும் இயக்கத்தில் உள்ள பொருட்களை பட்டியலிடுதல், தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி புரிந்து கொள்ளுதல், வட்டப்பாதையில் செல்லும் பொருளின் ஒன்றின் அடைந்த தொலைவை கண்டறிதல், சீரான வேகம் மற்றும் சீரற்ற வேகத்தை வகைப்படுத்துதல், வேகம் மற்றும் திசை வேகத்தை வேறுபடுத்துதல், முடுக்கம் மற்றும் முடுக்கப்படாத இயக்கங்களை தொடர்புபடுத்துதல், திசைவேகம் காலம் இடப்பெயர்ச்சி சமன்பாட்டினை தருதல், தடையின்றி விழும் பொருட்களின் இயக்க சமன்பாட்டினை எழுதுதல், அன்றாட வாழ்வில் உள்ள மைய நோக்கு மற்றும் மைய விலக்கு விசையை பற்றி அறிதல். இதெல்லாம் தான் கற்றலின் நோக்கங்கள். இப்போ வந்து ஒரு செயல்பாடு இருக்குது, அதை வச்சுறேன். உங்களை சுற்றி பாருங்கள். நீங்கள் எதை காண்கிறீர்கள்? வரிசையான வீடுகள், பெரிய மரங்கள், சிறிய தாவரம், பறக்கும் பறவை, ஓடும் கார், பேருந்து மற்றும் பல வகையான பொருட்கள் உங்கள் காண முடிகிறது. இவற்றில் எந்த பொருட்கள் அதன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கின்றன, எந்த பொருட்கள் அதன் நிலையிலிருந்து மாறி கொண்டிருக்கின்றன என்பதனை வரிசைப்படுத்துகிறார். ஓய்வு இயக்கத்தை பற்றி புரியறதுக்காண்டிய அந்த பாக்ஸு. அதுக்கப்புறம் வந்து இயக்கத்தின் பல்வேறு வகைகள் கொடுத்துருக்காங்க. இங்கே இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம். போக்குவரத்து நெரிசல் மிகவும் பாதையில் செல்லும் போருந்து ஒன்று சீரான கால இடைவெளியில் கடக்கும் தொலைவினை பட்டியல்படுத்துதல். அதே போலவே முடுக்கம் இல்லாமல் செல்லும் ரயில் பெட்டியை பட்டியல்படுத்துதல். அவ்வாறு பெறப்பட்ட அட்டவணையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? பேருந்து சீரான கால இடைவெளியில் சமமற்ற தொலைவுகளை கடக்கிறது, அதனால் ரயிலில் சீரான கால இடைவெளியில் சம தொலைவில் கிடைக்கிறது. சீரான இயக்கம் சீரற்ற இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி இது. ஒரு மகிழுந்தி கீழ்கண்ட இயக்கத்தில் கவனித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க. ஏபிசி மற்றும் ஏசி பாதையினை வழியே மகிழுந்து செல்லும் தூரங்களை கண்டுபிடிக்க. இது வந்து தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சிக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த ஒரு டயக்ராம். அடுத்து இன்னொரு பாக்ஸு. ஒரு மழை நாளில் வாகனம் மின்னல் ஏற்பட்ட 5 வினாடிகளில் பிறகு ஒலி கேட்கிறது. மின்னல் ஏற்பட்ட இடத்தில் எவ்வளவு தொலைவில் உள்ளது என்பதனை கண்டறிய. வேகம் தொலைவு பை காலம். தொலைவு வேகம் இன்ட்டு வினாடி. அப்போ வந்து 346. அது வந்து இன்ட்டு 5 செகண்ட் அடிச்சிங்கன்னா 1730 தொலைவில் இருக்குது. அப்போது ஒரு வினாடிக்கு ஒளி வந்து 346 செகண்டில் வந்து தூரங்கள் கிடக்கும். அப்போ 5 செகண்டுக்கு தூரம் வந்து எவ்வளோ தூரத்தை கிடைக்கும்னா இன்ட்டு 5 போட்டால் முடிஞ்சு போச்சு. இதில் முடுக்கம் ஃபார்முலா இருக்குது, அதெல்லாம் நம்ம முன்னாடி லெசன்லேயே பார்த்துருப்போம். இங்கே இன்னொரு சம் இருக்குது. ஒரு பொருள் 16 மீட்டர் தொலைவில் 4 வினாடிகளும் மேலும் 16 மீட்டர் தொலைவினை 2 வினாடிகளும் கிடைக்குது. அவற்றின் வந்து சராசரி வேகம் என்ன அப்படின்ற வரும். நம்ம 16 தான் அப்படின்னு நினச்சிருவோம். அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு வந்து 16 + 16 ரெண்டுமே 32 மீட்டர். மொத்த கடந்தது வந்து 32 மீட்டர். எவ்வளோ வினாடினா 6 வினாடி. அப்போ 32/6 போட்டால் 5.33 கிடைக்குது. இந்த பாக்ஸு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன், அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த பாக்ஸும் தேவையில்லை, வெறும் வேல்யூ மட்டும்தான். வாகனத்தில் உள்ள வேகமானி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிகழும் வேகத்தினை அளவிடுகிறது. ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசைவேகமும் உடனடியான திசைவேகமும் சமம் எனில் எந்த ஒரு கணத்தில் கணக்கிடப்படுகிறது? உடனடியான திசைவேகம் என்பதை அப்பொருளின் திசைவேகம் என்றும் உடனடி வேகம் அல்லது வேகம் என்று கூறலாம். கீழே இன்னொரு சம் இருக்கு. ஒரு கல் மற்றும் சிறிய அழிப்பான் இரண்டையும் எடுத்துக்கொள்க. ஒரு மேசையின் மீது நின்று கொண்டு இந்த இரண்டு பொருட்களையும் ஒரே உயரத்திலிருந்து நேரத்தில் கீழே விழு. நீங்கள் என்ன கண்டீர்கள்? இப்போது ஒரு சிறிய அழிப்பான் மற்றும் ஒரு காகிதத்தால் இரண்டையும் எடுத்துக்கொள்க. ஒரு மேசையை நின்று கொள்க. 2 பொருளையும் ஒரே உயரத்திலிருந்து ஒரே நேரத்தில் விழச் செய்க. என்ன கண்டார்? இவ்வாறு சமமான நிலை கொண்ட 2 காகித தாள்களை எடுத்துக்கொள்க. ஒன்று மற்றொன்று கசக்கை கொள்க, சுருட்டி கொள்க.
வரி இரண்டையும் எழுதும்போது என்ன இது ஆக்டிவிட்டீஸ் தான். சீரான வட்ட இயக்கம் ஒரு நூலை எடுத்துக்க அதை வந்து முனையினை சிறு கல்களை கட்டி அந்த கல்லை வட்ட பாதையில் மாறாத வேகத்தில் சுழலும் போது என்ன ஒரு பொருள் சுழி திசை வேகம் மற்றும் வரையறுக்கப்பட்ட முடுக்கத்தை கொண்டிருக்க முடியுமா? ஆம். ஒரு பொருள் செங்குத்தாக மேல் நோக்கி எரியும் போது ஒரு பொருளின் திசைவேகம் படிப்படியாக குறைகிறது. பெரும உயரத்தை அடையும் போது சுழி மதிப்பை அடைகிறது. அப்போது அதன் முடுக்கம் ஈர்ப்பியல் முடுக்கத்துக்கு சமமாக இருக்கும். ஒரு கயிற்றை எடுத்து அதன் ஒரு முனையினை கல்லை கட்டுக. கயிற்றின் மறுமுனையினை கையில் பிடித்துக்கொண்டு சுற்றும் போது அக்கல் வட்டப்பாதையில் மேற்கொள்கிறது. கையை வந்து தள்ளும் விசையினை அல்லது இழு விசையே நாம் உணரப்படுகிறது. தொள்ளாயிரம் கிலோகிராம் நிறை கொண்ட மகிழ் ஒன்று 10 வினாடிகளில் வேகத்தில் 25 மீட்டர் ஆரமுடைய வட்டத்தை சுழல்கிறது எனில் மகிழ் மீது முடுக்கம் மற்றும் நிகர முடுக்கத்தை காண்க. A=v²/r. v வந்து 10 சொல்லிட்டாங்க, r வந்து 25. அப்போ அடித்தா 4 வினாடி பெறும். அந்த 4 வினாடி எடுத்து F=mv. mvல வந்து முடுக்கம் A 4, அதை போட்டால் 36,000 நியூட்டன் ஆன்சர். ஈர்ப்பு விசை, உயர்வு விசை, காந்த விசை மற்றும் நிலை மின்னியல் விசை மற்றும் இது போன்ற எந்த ஒரு விசையும் மையநோக்கு விசை போன்றே செயல்படுகிறது. ஈர்ப்பியல் விசை, உராய்வு விசை, காந்த விசை மற்றும் நிலை மின்னியல் விசை இது போன்ற எல்லாமே வந்து மையநோக்கு விசை போன்றே செயல்படுகிறது. அது பொழுதுபோக்கு பூங்காவில் குடை ராட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான விசையை உணர்கிறீர்கள்? குடை ராட்டினம் ஒரு செங்குத்தான அச்சை பற்றி சுழலும் போது நாம் ஒரு வெளிநோக்கிய திசையில் ஏற்படுத்தும் எலி விசையை உணர்கிறோம். இது மைய விலக்கு விசை எனப்படும். இயக்கம்னா பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம். கடந்த தொலைவு, ஒரு பொருள் தனது இயக்கத்தில் கடந்து சென்று உண்மையான தொலைவு. இடப்பெயர்ச்சி, ஒரு பொருள் இயக்க திசையில் துவக்க புள்ளியிலிருந்து முடிவு புள்ளி வரை இருக்கப்படும் குறைந்தபட்ச தொலைவு. வேகம், காலத்தை பொறுத்து ஒரு பொருள் இயங்கும் வீதம். கடந்த தொலைவு காலம். திசை வேகம், காலம் பொறுத்து ஒரு குறிப்பிட்ட திசையில் பொருள் இயங்கும் வீதம். முடுக்கம், இயங்கும் பொருளின் திசை வேகத்தில் எண் மதிப்பு. திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம். வட்டப்பாதை இயக்கம், ஒரு பொருள் சுற்றளவு மற்றும் வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம். மைய நோக்கு விசை, வட்டப்பாதையில் இயங்கும் பொருளின் மீது மையத்தை நோக்கிய ஆரத்தின் வழியே செயல்படும் விசை. மைய விலக்கு விசை, வட்டப்பாதையில் இயங்கும் பொருளின் மீது மையத்தை விட்டு வெளிநோக்கிய ஆரத்தின் வழியே செயல்படும் விசை. ஈர்ப்பியல் விசை, புவியின் மையத்தில் புவியின் பொருட்களை இடையிலுள்ள நிறையை பொறுத்து ஏற்படும் விசை. ஓகே, பாக்ஸ் டேட்டா கவர் பண்ணிட்டோம். புக் பேக்காக அப்புறம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் லெசனோட பாக்ஸ் டேட்டா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.